ஏன் திருமணம் தள்ளிப் போகிறது? எளிய பரிகாரங்கள். வணக்கம் நண்பர்களே. நம்மள நிறைய பேருக்கு இருக்கிற மிகப்பெரிய தலைவலியே இந்த கேள்விதான். என்னப்பா கல்யாணம் எப்போ? சொந்தக்காரங்க கல்யாணத்துக்கு போனா அங்கேயும் இதே கேள்வி, வீட்டுக்கு வந்தா அங்கேயும் இதே கேள்வி. ஏன் சிலருக்கு மட்டும் திருமணம் லேட் ஆகிட்டே இருக்கு? ஜாதக கோளாறா இல்ல வேற ஏதாச்சும் காரணமா? இன்னைக்கு வீடியோல திருமணம் தாமதமாவதற்கான முக்கிய காரணங்கள் என்ன, அதுக்கு நாம செய்ய வேண்டிய எளிய பரிகாரங்கள் என்னன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முக்கியமா திருமணம் தள்ளி போக 3 காரணங்கள் இருக்கு. தோஷங்கள். ஜாதகத்துல செவ்வாய் தோஷம், ராகு கேது தோஷம் அல்லது களத்திர தோஷம் இருந்தா திருமணம் லேட் ஆகும். சனி பகவான் 7ஆம் இடத்தை பார்த்தாலும் கொஞ்சம் இழுத்தடிக்கும். குலதெய்வ வழிபாடு குறைவு. நிறைய பேர் குலதெய்வ கோவிலுக்கு போயே பல வருஷம் ஆகியிருக்கும். குலதெய்வத்தோட அருள் இல்லைன்னா சுபகாரியங்கள் தள்ளி போகும். அதிக எதிர்பார்ப்பு. இது பிராக்டிக்கலான காரணம். மாப்பிள்ளை கவர்மெண்ட் வேலையில இருக்கணும், பொண்ணு சினிமா நடிகை மாதிரி இருக்கணும்னு தேடி தேடியே நிறைய பேருக்கு 35 வயசு ஆகிடுது. இந்த எதிர்பார்ப்பை கொஞ்சம் குறைச்சாலே பாதி பிரச்சனை தீர்ந்துடும். சரி, இதுக்கு என்னதான் தீர்வு? பெரிய பெரிய யாகம் வளர்க்கணுமா? தேவையில்லை. இதோ சிம்பிளான 3 பரிகாரங்கள். பரிகாரம் 1. திருமணஞ்சேரி கோவில். கும்பகோணம் பக்கத்துல இருக்கிற திருமணஞ்சேரி கோவில் திருமண தடைக்குன்னே பிரசித்தி பெற்றது. அங்க போய் மாலை மாத்தி அர்ச்சனை பண்ணிட்டு வந்தா அடுத்த 3 மாசத்துல நல்ல செய்தி வரும்னு சொல்லுவாங்க. பரிகாரம் 2. எலுமிச்சை விளக்கு. செவ்வாய் தோஷம் அல்லது ராகு தோஷம் இருக்கிறவங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ராகு காலத்துல 3 PM to 4:30 PM துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சை பழத்துல விளக்கேத்துங்க. இது ரொம்ப பவர்ஃபுல். பரிகாரம் 3. ஜீவராசிகளுக்கு உணவு. வெள்ளிக்கிழமையான பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுங்க அல்லது எறும்புக்கு ரவை சர்க்கரை போடுங்க. தானம் கொடுத்தால் தோஷம் போகும்னு சொல்லுவாங்க. கடைசியா ஒரு விஷயம், ஜாதகத்தை பார்த்து பயப்படாதீங்க. தாமதமான திருமணம் சிறந்த திருமணம். லேட் மேரேஜ் இஸ் ஆஃபன் த பெஸ்ட் மேரேஜ். கடவுள் உங்களுக்கு சரியான துணையை தேடி தருவதற்காகத்தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறார். ஸோ நம்பிக்கையோட இருங்க. மனசுல பாசிட்டிவ் எண்ணங்களை வளர்த்துக்கோங்க. சீக்கிரமே கெட்டி மேளம் கொட்டும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிங்கிளாவே சுத்திட்டு இருக்காங்களேன்னு கவலைப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.